நமஸ்காரம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சுவை உள்ளது. அதனுடைய எசன்ஸ்னு சொல்லலாம், ரசம்னு சொல்லலாம். அந்த பொருளிலேயே சிறப்பு அதுதான். பலாப்பழம் அதற்கென்று ஒரு ரசம், ஆரஞ்சு பழம் அதற்கு ஒரு ரசம். இதுதான் உலகத்தின் எல்லா பொருட்களின் அடிப்படை. மொபைல் என்றால் போன் பேச வேண்டும், டிவி என்றால் படம் தெரிய வேண்டும், இந்த பழம் என்றால் இந்த ரசம் இருக்க வேண்டும். தண்ணீர் என்றால் தாகம் போக்கக்கூடிய சக்தி இருக்க வேண்டும், நெருப்பென்றால் எரிக்கக்கூடிய ஆற்றல் இருக்க வேண்டும். அதில் அது இல்லைன்னு வைத்துக் கொள்வோம். அது எப்போது செய்வோம்? ஏதாவது நமக்கு வியாதி இருக்குமானால், சர்க்கரை தித்திக்கும், இனிப்பாக இருக்கும். ஆனால் சர்க்கரை நோய் இருப்பவர்கள் அதை அப்படியே போட்டுக்கொள்ள மாட்டார்கள், வேற ஏதாவது ஒன்று அதற்கு பதில் போட்டுக் கொள்வார்கள். சர்க்கரை நோய் இல்லாவிட்டால் சர்க்கரை சாப்பிட போகிறோம். இப்படி ஒவ்வொரு பொருள், சிலருக்கு பாலில் இருக்கக்கூடியதோ ஒன்று ஆகாதுன்னு சொல்லலாம், கோதுமையில் இருக்கக்கூடியதோ ஒன்று ஆகாதுன்னு சொல்வார்கள். அதற்கு எடுத்து விட்டு சாப்பிடுவார்கள். அது எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும். அது நோய்வாய்ப்பட்டபடியாலே அப்படித்தான் சாப்பிட்டாக வேண்டும். அதனால் எந்த பொருளிலும் அதன் சுவை இருந்தால்தான் அது சாப்பிட்ட திருப்தி ஏற்படும். சாப்பிட்டேன் ஆனால் சாப்பிட்டா போலே இல்லை, ஏனெனில் அந்த பொருளில் இருக்க வேண்டியது இல்லை. அதே போலத்தான் பக்தி. நான் பக்தன் தான், தினமும் பூசிக்கிறேன். ஆனால் தினமும் பக்தனுக்கு இருக்க வேண்டிய திருப்தியே உள்ளத்தில் இல்லை. நான் பக்தனான்னு சந்தேகப்பட்டுக் கொண்டே இருக்கிறேன். அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லை. எதனால் அப்படி இருக்கும்? அப்ப பக்திக்கு என்று ஏதோ ஒரு ரசம் இருக்கிறது. அந்த ரசம் இல்லை என்றால் அதை செயல்படுத்தின திருப்தி வராது. நான் பக்தி மார்க்கத்தில் நடந்தேன் ஆனால் திருப்தி இல்லை, அப்ப ரசம் இல்லைன்னு பொருள். அது என்ன ரசம்? வாழைப்பழத்துக்கு ரசம் உண்டு, ஆப்பிள் பழத்துக்கு அது தனி சுவை உண்டு. பக்திக்கு என்ன சுவை? இதை புராணங்களும் சரி, பகவத்கீதையும் தெளிவாக சொல்லுகின்றன. ஒருத்தர் பக்தர் என்றால் அவர் இயற்கையாக பெருமானுக்கு தொண்டுபட்டோங்கிற புரிதலோட பக்தனாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நான் பக்தி செய்தேன், பூசித்தேன், நாமங்களை சொன்னேன், தியானித்தேன், அதற்கு பதில் அவரிடத்தில் ஒன்றை கேட்டேன் என்று வந்துவிட்டால் அந்த பக்தி சுவை போய்விடும். இதை பகவானே புராணத்தில் சொல்லுகிறார். எச்சமாம் நோபஜீவதி. யார் ஒருத்தன் இடத்துல பக்திக்கு பதிலாக எதையும் கேட்காமல் இருக்கிறானோ, வேண்டுதல் இல்லாமல் இருக்கிறானோ, பக்தி செய்வதையே பயனாக கருதுகிறானோ, பக்திக்கு வேறொரு பயனை எதிர்பார்க்கவில்லையோ, அவர்தான் என் பக்தன் என்கிறார். அப்ப பக்திக்கு எது சுவைன்னு கேட்டால் அதுதான் சுவை. பிரதியாக எதையும் எதிர்பாராதது, கைமாறு கருதாமல் செய்யப்படுவது. ஏன் நாம பக்தி பண்ணால் அவர் கொடுக்க கூடாதா என்றால், அவர் கொடுத்திருப்பதற்குத்தான் நாம் திரும்ப பக்தி பண்ணுகிறோம். இனி மீண்டும் ஒருமுறை நமக்கு சரி, அப்ப கேட்கவே கூடாதா? கோவிலுக்கு எத்தனை பேர் பிரார்த்தனைக்காக வருகிறார்கள்?
நீ சொல்வதை பார்த்தால் பிரார்த்தனையே கூடாதா என்றால் செய்யலாம். எவ்வளவு நாட்களுக்கு? பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை போகவில்லை, பிடிவாதம் பிடித்தால் மிட்டாய் வாங்கி தருகிறேன் போன்னு சொல்லலாம். 10th 12th இதெல்லாம் எப்போது செய்யலாம்? அரை கிளாஸ், ஒரு கிளாஸ் பண்ணலாம். 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் வந்தால் யாரும் மிட்டாய் கொடுத்து போயிட்டு வான்னு சொல்ல மாட்டார்கள். சரி, வேற ஏதாவது கொடுப்பார்கள். ஸ்கைட் வாங்கி எழுதுகிறேன், ஸ்கூட்டர் வாங்கி தருகிறேன் இதான் சொல்லலாம். எவ்வளவு நாள் சொல்வார்கள்? கல்யாணமாகி வேலைக்கு போயாகிவிட்டதுன்னு அவ்வளவுதான். அப்புறம் அவரவர் பாட்டை பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே போலத்தான் ஏதோ கொஞ்ச நாள் நாமும் பக்தனாக இருந்தோம், இதற்கு பதில் இதை கேட்டுக்கொண்டோம் சொல்லலாம். எவ்வளவு நாள் கேட்டுக்கொண்டே இருக்கார்? ஷட்டப்த பூர்த்தி ஆன பிற்பாடுமா? சதாபிஷேகமான பிற்பாடுமா? எங்கோ ஒரு முற்றுப்புள்ளி வைத்துத்தான் ஆக வேண்டும். அப்படி வைத்த அன்றைக்கு பக்தியினுடைய ரசம் ததும்பும். இதை புராணமே சொல்லுகிறது. ஒருத்தன் பாராயணம் பண்ண வேண்டும், கேட்டுக்கொண்ட போதே அதற்கு எவ்வளவு பணம் தருவீர்கள்னு பேசினால் பாராயணத்தில் இருந்த ரசம் போய்விடும். நான் தியானித்தேன், ஆனால் எனக்குள் பெருமான் உரைகிறான் என்கிற அறிவே இல்லாமல் தியானித்தேன் என்றால் தியானத்தின் ரசமே போய்விடும். புண்ணிய தீர்த்தத்தில் நீராடினேன், கங்கையில் குளித்தேன், அது திருவிக்கிரம பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் என்கிற அறிவே இல்லாமல் குளித்தேன் என்றால் அந்த தீர்த்த யாத்திரையின் ரசமே போய்விடும். இதை போல் அந்தந்த ரசத்தை போக்காமல் காப்பாற்றுவது மிக முக்கியம். அதில் பக்தியின் ரசம். பக்தி செய்வதற்காக பக்தி செய்வது, அதுவே பயனாக செய்வது. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.